இந்து மதத்தோட நம்பிக்கைய காப்பாற்றும் விதமா பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் திமுகவை இந்துக்களோட எதிரின்னு சொல்றது எந்த வகையிலையும் ஏத்துக்க முடியாது. இந்த வீடியோவோட கடைசியில உங்களோட கருத்தை நீங்களே சொல்லுங்க. மத்த மாநிலத்துல எல்லாம் 50% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் போது தமிழ்நாட்டுல மட்டும் இந்து மக்களுக்காக 65.5% இடஒதுக்கீட்டை போராடி கொண்டு வந்தது திமுக. வெறும் 3% இந்துக்கள் மட்டும்தான் அர்ச்சகர்கள் ஆக முடியும் இருந்த நிலைமையை மாத்தி அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற சட்ட திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. அரசு சார்புல தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1000வது ஆண்டு விழாவை கோலாகலமா கொண்டாடினது கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி. எல்லா இந்துக்களும் மந்திரம் படிக்கணும்னு ஆகமங்களை சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் மொழிக்கு மாத்தி அத முறையா படிக்கிறதுக்கு ஆழ பயிற்சி மையங்களை உருவாக்குனது திமுக. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல கோயில் திருப்பணிகளுக்கு அதிக நிதி கொடை வழங்கின அரசு திமுக அரசு. தமிழ்நாட்டுல ஓடாம இருந்த 300க்கும் மேற்பட்ட மரத்தேர்களை ஓட வச்சது திமுக. அதுல ஒண்ணுதான் திருவாரூர் தேர். சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 25 சங்கத்தேர் தான் இருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் 25க்கும் மேற்பட்ட தங்க தேர்களை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்ல, தில்லை நடராஜர் கோவில் இருக்கிற திருச்சிற்றம்பலம் மேட மேல ஏறி சிவனடியார் ஆறுமுகசாமி அவர்களை தமிழ்ல தேவாரம் பாட வச்சு அழகு பார்த்ததும் கலைஞர் தலைமையிலான திமுக தான். இந்த வரலாறை கேட்டாவே எல்லா இந்துக்களுக்கும் உள்ள அரிக்கும். கடந்த 5 வருஷத்துல மட்டும் கோயில் கும்பாபிஷேகத்துக்காகவும் கோயில் திருப்பணிகளுக்காகவும் ரூபாய் 1190 கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க திமுக. 4332 திருக்கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 குடமுழுக்கு பண்ணாதான் இந்த சாதனை சாத்தியமாகும். கிராம கோயில் பூசாரிகளுக்கு இலவச சைக்கிள் கொடுத்ததோ திமுக தான். அது இல்லாம கடந்த 5 வருஷங்கள்ல மட்டும் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 8107 ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இந்த நிலத்தோட மதிப்பு மட்டும் 8435 கோடி. 12803 திருக்கோயில்கள்ல 8057 கோடியிலான 28229 திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம 12931 கோயில்கள்ல ரூபாய் 8101 கோடி மதிப்பீட்டுல 29479 திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. நாள் முழுக்க அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் மூலமா ஆண்டுக்கு சுமார் 3.5 கோடி இறையன்பர்கள் பயன்பசியாடுறாங்க. அண்மை தமிழ்ல அர்ச்சனைய நடத்தினது திமுக அரசு தான். அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற திட்டத்தின் கீழே 29 அர்ச்சகர்களை நியமனம் பண்ணதும் திமுக தான். பெண் ஓதுவர்களை நியமிச்சு இந்து மதத்துல புரட்சிகளை பண்ணதும் திமுக தான். ஆகம கோயில்களுக்கு மட்டும் இல்லாம சிறு தெய்வங்களுக்கும் கிராம கோயில் பூசாரிகளுக்கும் திமுக செயல்படுத்தின திட்டங்கள் ஏராளமா இருக்கு. கிராம கோயில் பூசாரிகளுக்கு ஆண்டு வருமான உச்சவரம்பு 1 லட்சத்துல இருந்து 1,25,000 உயர்த்தினது திமுக தான். பூசாரிகளோட மகன் மகள்களுக்கு பல வகையில கல்வி உதவி தொகையும் வழங்கப்பட்டு வருது. கிராமப்புறங்கள்ல இருக்கிற சிறு தெய்வ கோவில்கள், பட்டியலினத்தவர்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற கோயில்கள்னு ஆக மொத்தம் 12,500 கோவில்களை புதுப்பிக்க சுமார் 250 கோடிக்கும் மேல நிதியை ஒதுக்கிருக்காங்க. ஒரு கால பூஜை திட்டம் மூலமா கோவில்களோட எண்ணிக்கைய 12,959 இருந்து சுமார் 15,000 உயர்த்திருக்காங்க திமுக. இந்த மாதிரி கிராம பூசாரிகளுக்கும் குலதெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் எண்ணிலடங்கார திட்டங்களை செயற்படுத்திருக்காங்க திமுக. இந்தோ முஸ்லிம் கிறிஸ்தவம்னு மும்மதத்தினரையும் ஒற்றுமையா பாவிச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாத சமூக விரோதிகள் தான் திமுக மேல அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு இந்துக்களோட பாதுகாவலன்? ஒரு இந்துவா யாருக்கு உங்களோட ஓட்டு? இதுல யோசிக்க என்ன இருக்கு? வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சின்னத்தில். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.